السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد கண்ணியத்திற்குரிய அன்பான சகோதரர்களே சகோதரிகளே அன்பான வாலிபர்களே, இன்றைக்கு பாவங்கள் என்று சொல்லி ஒரு சில பாவங்களை மாத்திரம்தான் நாங்கள் பாவமாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, கொலை செய்கிறது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், களவெடுப்பது பாவம், வட்டி எடுப்பது பாவம் என்று ஒரு சில பாவங்களைத்தான் நாங்கள் பாவமாக பார்க்குறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, சர்வசாதாரணமாக இன்று எத்தனையோ பாவங்கள், அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் எங்களோட வீடுகளில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் பாவமென்றே நினைச்சாத ஒன்று தான் அல் கீபா, புறம் பேசுறது, அடுத்தவங்களோட பலாய்களை பேசுறது, அடுத்தவங்களோட குறைகள் அம்பலப்படுத்துறது, தன்னுடைய சகோதரனுடைய குறைகள் அவர் இல்லாத நேரத்தில் பேசுறது இருக்குதானே, இது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்குது. இதை நாங்கள் யாரும் இன்றைக்கு பாவமாக நினைச்சிருவோமே இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு ஓய்வு நேரம் அதிகம். இன்றைக்கு இந்த கொரோனா வந்ததுனால இன்றைக்கு ஓய்வு நேரம் எங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்குது. நேரம் எடுக்கவே இயலாமல் இருந்த நாங்கள், லீவு இல்லாமல் இருந்த நாங்கள், ஆஃப் டைம் இல்லாமல் இருந்த நாங்கள், இன்றைக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹ் நியாமத்தாக அருளாக தந்திருக்கிறான். இது எவ்வளோ நல்ல விஷயங்கள் எங்களுக்கு இதை கழிக்கலாம். எங்களோட குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கலாம், எங்களோட குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கலாம், எங்களோட தோட்டத்துக்கு நேரம் கொடுக்கலாம், எங்களோட சின்ன சின்ன தொழில்கள், எங்களோட அந்த நேரங்கள், அந்த ஓய்வு நேரங்கள் எங்களுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக எங்களுக்கு கழிக்கலாம். இதெல்லாத்தையும் முட்டு போட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிங்க, இப்போ கொஞ்ச நாளாக ஏண்ட ஓய்வு நேரம் எதில் கழிஞ்சு கொண்டிருக்குது? குர்ஆன் ஓதுறதுல கழியுதா? திக்ரு செய்கிறதுல கழியுதா? நல்ல விஷயங்களை பேசுகிறதுல தான் எங்களோட ஓய்வு நேரம், எங்களோட ஃபேமிலியோட ஓய்வு நேரங்கள் போய்கொண்டிருக்குதா என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணினால், அதை விட பாவமான விஷயங்களில் தான் எங்களோட ஓய்வு நேரங்கள் கழிஞ்சு கொண்டிருக்குது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, இந்த அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது இருக்குதானே, இந்த அடுத்தவங்களோட பலாய் முசீபத்துகளை வச்சு நாங்கள் பேசியிருக்கிறோம். இதை நாங்கள் பாவம்ன்றே நினைச்சிரோம் இல்லையா? கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாங்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோமே. எந்த அளவுக்குண்டு அடுத்தவங்களை பற்றி பேசுகிறண்டா சரியான இன்பம். சிலவங்களுக்கு அடுத்தவங்களோட பலாய் முசீபத்துகளை பற்றி பேசலன்றால் அவனுக்கு அண்டைக்கு சும்மா என்னமோ மாதிரி, அவனுக்கு சும்மா அண்டைக்கு ஒரு பைத்தியம் மாதிரியாம், அவனுக்கு அண்டைக்கு சும்மா தூக்கமே போகுது இல்லையாம். சிலவங்களுக்கு அண்டைக்கு சும்மா அது என்னமோ மாதிரின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் அவனுக்கு அது பழக்கப்பட்டு அடுத்தவங்களை பற்றி பேசியே தான் ஆகணும், அடுத்தவனை குறை அம்பலப்படுத்தியே தான் ஆகணும், அடுத்தவண்ட குடும்பத்தில் மண்ணை போட்டுட்டு தான் தூங்கணும். இப்படியான ஒரு ஜாதி மன நோயாளி சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்கள், இன்றைக்கு கணவன் மனைவியை பற்றி சாதாரணமாக குறைகளை பேசிக்கொண்டிருக்கிறார், மனைவி கணவனை பற்றி சாதாரணமாக பேசி தெரியுதா? இதே மாதிரி உம்மா வாப்போட குறைகளை பிள்ளைகளை வச்சு கொண்டோட வாப்பா இப்படி, அவங்களோட வாப்பாவை மாதிரி இல்லை, உங்களோட பெரியப்பாவை மாதிரி இல்லை, வாப்போட தம்பி சாச்சவை போல இல்லை, உங்களோட வாப்பா முடித்த காலத்திலேருந்து இப்படி தான், ஒரு உருப்படியான ஒரு வேலை செஞ்சதில்லை, உங்களுக்கு ஒன்று வாங்கி தந்ததில்லை, எப்போ பார்த்தாலும் அப்படித்தான் இப்படித்தாண்டு உம்மா வாப்போட முசீபத்தை எல்லாம் குழந்தையோட அந்த சின்ன பிஞ்சு உள்ளத்தில் போட்டு கொண்டிருக்கிறார். இங்கே வாப்பாவை பார்த்தா இல்லாத நேரத்தில் உம்மோட முசீபத்தை பேசுகிறா. சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி மாமி தான் சும்மா இருந்தாவா? இல்லை, மாமி மருமகளை எவ்வளோ பேசியலுமோ, எவ்வளோ கேவலமாக, எவ்வளோ கழிச்சு பேசியலுமோ, ஒதுக்கி பேசியலுமோ, மருமகளை பற்றி, மருமகளோட தாத்தாவை பற்றி, மருமகளோட ஃபேமிலியை பற்றி, மாமாவை பற்றி மாமி பேசி தெரியுதா? மருமகள் தான் சும்மா இருக்கிறான்னு பார்த்தா மருமகள் அங்கே பெஞ்சை போட்டு உட்காந்து கொண்டு அவட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட எங்களோட மாமி இப்படி, அப்பா பாருங்களே, நான் நினச்சல்லே இப்படியான ஒரு மாமி ஒன்று தான் கிடச்சிருக்கிறா, அவட பாடு வெறும்பாடாக இருக்குது, தொலைஞ்சி முசீபத்தை பிடிச்ச சொல்லி இப்படியெல்லாம் இருக்கிறான்னு மாமியை பற்றி மருமகள் பேசி கிழிச்சிட்டு இருக்கிறா. சுப்ஹானல்லாஹ். நானா தம்பியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான், தம்பி நானாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான், தாத்தா தங்கச்சியை பற்றி, தங்கச்சி தாத்தாவை பற்றி, நிர்வாகிகளை பார்த்து அவங்க உலமாக்களை பற்றியே பேசி பேசி காலம் போகுது. உலமாக்களும் விதிவிலக்கில் உலமாக்களை பார்த்தா அவங்களும் ஏனைய இயக்கங்களை பற்றி, ஏனைய உலமாக்களை பற்றி, ஏனைய உஸ்தாதுமார்களை பற்றி, ஏனைய நிர்வாகிகளை பற்றி பேசிக்கொண்டு போகிறான். தொலை போகிறானப்பா, இந்த குளிச்ச பெய்த்து சேத்தை பூசிட்டு வாரன்னு சொல்கிற மாதிரி தொலை பெய்த்து அல்லாஹோடு அங்கே சுப்ஹானல்லாஹ் உரையாடி போட்டு திக்ருகள் எல்லாம் தஸ்பீஹ் தஹ்மீது தக்பீர் எல்லாம் சொல்லி போட்டு துவாவெல்லாம் கேட்டு போட்டு வெளியில் வந்து தொழுவிச்ச இமாமை பற்றி பேசுகிறான்.
வெளியில் வந்து அந்த இமாமை பற்றி பாருங்களேன், அவர் அதே சூரத்தை தான் ஓதுறார். இவர கிராத்துண்டு அவ்வளோ நல்லம் இல்லை, ஆளுண்டால் அவ்வளோ பிடிப்பில்லை, அவ்வளோ சூன் இல்லை, அவ்வளோ சரிவார மாதிரி விலங்கல்ல. ஆனால் இவருக்கு முந்திருந்தவர்னா சும்மா ஜாதி, அவரோட கிராத்துனா சும்மா அப்படி, அவருக்கு பின்னால் தொழுதால் இப்படி, அந்த மோதின் இப்படி, இதுக்கு முன்னாடி இந்த ஹதரத்துன்னு இப்படி. சுபஹானல்லாஹ், உலமாக்கள் இறைச்ச திண்டே அவன் செத்து போகிறான். இங்கே நிர்வாகிகளை பார்த்தா உலமாக்கள் இறைச்சி தின்றான். சுபஹானல்லாஹ், விதி விலக்கெல்லாம் எல்லாரும் தொழிலாளியை பார்த்தா முதலாளியுடைய குறைய பேசிட்டு இருக்கிறான், முதலாளியை பார்த்தா தொழிலாளியுடைய குறைய பேசிட்டு இருக்கிறான். ஒரு சில ஆட்டோ டிரைவர் மாதிரி எடுத்துக்கொண்டா மன்னிச்சு கொள்ளுங்கோ. சுபஹானல்லாஹ், நாங்கள் எங்கே இருக்கிறோம்ன்றத யோசிங்க. ஒரு சில ஆட்டோ டிரைவர் மாற என்னண்டா, இந்த பஜாரில் இருக்கிற 10 வீடு இருக்குது என்றால் அதில் ஒரு கொஞ்சம் நம்பிக்கையான ஒத்தரை பார்த்து நாம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோண்டா, ஒரு மாப்பிள்ளைன்னு பார்க்க போகிறோண்டா, ஏதோ ஒரு நோயாளி பார்க்க போகிறோண்டா, ஏதோ ஒரு வழக்குக்கு, ஏதோ ஒரு போலீஸுக்கு போகிறோண்டா, ஒரு நம்பிக்கையான ஒத்தரை கூட்டிகிட்டு போவோம். அவன் ஆட்டோ ஹேருக்கு வந்து அவன் ஹேரை மட்டுமா போகிறான், அவர் வந்து இவங்களோட சேர்ந்து இல்லாத முசீபத் எல்லாம் ஒரு மணித்தியால பயணமாக, ஒரு மணித்தியாலும் அடுத்தவன் இறச்சி தான் பேசிகிட்டு இருக்கான். அரை மணித்தியால பயணமா சும்மா போகிறண்டா, சும்மா என்னமோ மாதிரி பேசாமல் போகிறண்டா, அவங்களுக்கு என்னமோ ஒரு குறை உண்டு மாதிரி. என்ன சரி யாரை சரி, ஒரு ஆலிமை பற்றி, இதில் ஒரு சமூக சேவையாளரை பற்றி, ஒரு அரசியல்வாதியை பற்றி, ஒரு ஆலிமை பற்றி, சுபஹானல்லாஹ், நம்பி கூட்டி கொண்டு போய்த்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டா அடுத்த நாளைக்கு இந்த ஃபேமிலி எங்கே போனாங்க, எங்கே பொண்ணு பார்த்தாங்க, எங்கே கல்யாணம் உடஞ்சிருக்குது, எங்கே பிஞ்சிருக்குது, எங்கே பிய்ய போகுது, எது காலிக்கோட்டில் போய் கொண்டிருக்குது, எத்தனை தலா கொடுத்துட்டாரு, எப்போ கடிதம் வரப்போகுது, எங்கே குழந்தை அடைச்சிருக்குது, யார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் ஆட்டா பார்க்கல ஒரு சிலருக்கு தெரியும். இதெல்லாம் சில வேனோட டிரைவர் மாதிரி தெரியும். இவங்களை நம்பி கூட்டி கொண்டு போனால் அவங்களே கடைசியில் எங்களுக்கு ஆபத்தாக வந்து நிற்கிறாங்க. இப்படியான துட்குணமுள்ள இன்றைக்கு ஒரு சிலர் நாங்கள் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி இந்த வீடு வீடாக வியாபாரத்தில் போகிறவங்க, இவங்க ஒரு 4 வீட்டுக்கு போனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தேத்தண்ணி ஒன்று குடிச்சிட்டு போக வேண்டாம், அங்கே உட்காந்து கொண்டு அந்த வீட்டை பற்றி இந்த வீட்டை பற்றி. சுபஹானல்லாஹ், கடைகள் விட்டாங்களா, கடை பஜார்லேயும் வந்து ஒரு 4 கடை 5 கடை இருக்கும்ண்டா, கொஞ்சம் ஆஃப் டைம் உண்டால் அந்த கடையில் இருக்கிறவர் புட்டுவத்தை போட்டுக்கொள்கிறார், இவரும் புட்டுவத்தை போட்டுக்கொண்டு அடுத்தவனை பற்றி தான் பேச்சு. நல்லதுன்னு ஆரம்பிப்பாங்க, நல்லதை பேச ஆரம்பிப்பாங்க, அழகாக ஆரம்பிப்பாங்க, அசிங்கத்தில் முடிஞ்சு போகும். சும்மா பேசிக்கொண்டிருப்பாங்க. யாராவது ஒரு வாகனம் கொண்டு போனால் கொஞ்சம் மெட்டி பார்த்துட்டு, இது எங்கடப்பா போகிற, ஒரு புதிய வாகனம் உண்டாயிக்குது, ஒரு எஸ்பி ஒரு காலி பக்கம் ஓட்டுற வண்டி ஒன்று, யார வீட்டு போகிறாயிருக்கும். அப்போ அடுத்தவர் சொல்லுவார், இல்லை நேற்று அங்கே மௌத்தா போனாங்களே அவர வீட்டு போகிறாயிருக்கும் அப்படின்ட்டு. இல்லாட்டி ஒரு குழந்தையோண்டு போகும், குழந்தையோண்டு போகிற நேரம் அந்த பிள்ளைய பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, அந்த பிள்ளைய பாருங்கள், இது யார, இது அவர்ற மகன், அவர்ற மச்சன்ன மகன் அப்படின்னு ஆரம்பித்தால் அவர்ற மைனியை பற்றி, அவர்ற ஓடி போன தாத்தாவை பற்றி, அது இது. சுபஹானல்லாஹ், இந்த முசீபத்துகள், அடுத்தவன்ட முசீபத்தை பேசுறதுன்றது சும்மா சிலவங்களுக்கு அதில் இருக்கிற இன்பம் வேறு ஒன்றிலும் இல்லை. இதில் பாரதூரத்தை விளங்காமல் இருக்கிறோம் சகோதரிகளே. அன்பான கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய கூடுதலான நேரம் இந்த அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுலே கழிஞ்சு கொண்டிருக்குது. சில வீடு, சில கடைகள் இருக்குது, இந்த பள்ளிகளுக்கு ஜும்மா பள்ளிக்கு முன்னால் இருக்குது, அசர் தொழுவிட்டு வந்தால் அங்கே ஒரு அது ஒரு டாம்பளை ஒன்று வச்சிருக்கும், ஒரு கரமை வச்சிருக்கும், விளையாடி பேசுங்கோ, கரம் அடிச்சு அடுத்தவன்ட முசீபத்தை பேசுங்கோ. உனக்கு தருத்திரியம் இல்லையா, உங்களோட கடைக்கு தருத்திரியம் இல்லையா, அந்த கடையில் பறக்கத்தை எடுத்துக்கொண்டு போகுமே. சில வீடுகள் இருக்குது, பின்னரம் ஆயினால் அந்த வீட்டில் தான் நோனா வீடு, ராணி வீடு, டோட்டி வீடுன்னு சொல்லி சில வீடுகள் இருக்கும். சாச்சா வீடு, மாமா வீடுன்னு அந்த வீட்டில் தான் பின்னேரம் வந்து 5 மணி ஆயினா ஒரு இந்த எக்ஸ்பயர் டேட் முடிஞ்ச அந்த சில கிளடு கட்டைகள் வந்து சேர்ந்து அங்கே உட்காந்து கொண்டு அவர் எங்கே போகிறார், இவர் எங்கே போகிறார், அங்கினத்தால் போகிறவங்க எல்லாரும் இவர்கிட்ட சொல்லி போட்டு தான் போகணும். எங்கள்ட வீட்டு ஒரு நோய் ஒன்று இருக்கிறேன்டா, உத்தரை கண்டா சிரிங்க, கிட்ட போய் சலான் சொல்லுங்க, சோமாயிக்கிறீங்களான்னு கேளுங்க, அதோட முடிச்சு கொள்ளுங்க. இதுதான் முறை. உத்தரை கண்டா சலான் சொல்லியாச்சு, சிரிச்சாச்சு, முசாஃபா செஞ்சாச்சு, அதோட முடிஞ்சு. எங்கே போகிறீங்கன்ற கேள்வி எங்கடவங்க கேட்பாங்க, அதை கேட்காம விட்றதில்லை. அது எங்கடவங்கட பழக்கம். குளிச்ச போகிறவனை பார்த்து எங்கே குளிக்கவா போகிறீங்கடா, குளிச்ச டவல் எடுத்து போட்டு ப்ரஷ் பண்ணி கொண்டு பாலி எடுத்துகிட்டு போகிறான், அவன் எங்கே இங்கே துபாய்க்கா போகிறான். குளிச்ச போகிறவனை பார்த்து குளிச்சவா போகிறீங்க, பாங்கு சொல்லுதோ பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறார், எங்கே மச்சான் பள்ளிக்கா போகிறீங்க, ஸ்கூலுக்கு புள்ள வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட போய் கொண்டிருக்கீங்க, எங்கே புள்ள ஸ்கூலுக்கா போகிறீங்க, பார்த்தா விளங்குது இல்லையா ஸ்கூலுக்கு தான் போகுதுண்டு. எங்கட ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களோட கடையை தாண்டி, அவங்களோட வீட்டை தாண்டி, அவங்களோட பஜாரில் வெய்த்திரியலாம். சுபஹானல்லாஹ், போகிற நேரம் இவருக்கெல்லாம் சொல்லி போட்டு போகணும். எங்கே போகிறீங்க, யார வீட்டுக்கு போகிறீங்க, என்னத்துக்கு போகிறீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க. சுபஹானல்லாஹ், எங்கே இருக்கிறோம் சகோதரர்களே. இந்த அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது எவ்வளோ பாரதூரமான ஒரு பாவம்ண்டா பாருங்கள். ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது, அந்த ஹதீஸுடைய தரஜாக்கள் ஒவ்வொரு விதம் ஒரு அமைப்பில் இருந்தாலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, அல் கீபா அஷத்து மினஸ் ஸினா. பாருங்கள் எவ்வளோ பாரதூரமான ஒரு பாவம் உண்டு. ஜினா செய்வதை விடவும்
விபச்சாரம் செய்வதை விடவும் கடினமான ஒரு காரமான ஒரு பாவம் தான் அடுத்தவங்களை பற்றி பேசுறது. மாமி மருமகளை பற்றி பேசுறது, மருமகள் மாமியை பற்றி பேசுறது, ஆளுங்களை பற்றி பேசுறது, மூணாவது ஆளை பற்றி பேசுறது இருக்குதானே, இது ஜினா செய்கிறதை விட பெரிய பாவம். ஏன் தெரியுமா? அந்த ஹதீஸுடைய முஹத்திஸீங்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. என்னண்டா, இது ஒரு மனிதனோடு ஹக்குல், அதாவது ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், இது அல்லாஹுவோட சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் முன்ன பின்ன குறை செஞ்சால் அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். ஒருத்தர் தொலை இல்லை, தவற விளங்கி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறார், அல்லாஹ் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா ஜினா செய்கிறார், செஞ்சு போட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துறார். யா அல்லாஹ், நான் பெரும் பாவத்தை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், தெரியாமல் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், இப்போ தெரியும் யா அல்லாஹ், இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் நெருங்கவே மாட்டேன், யா அல்லாஹ், என்னைய மன்னிச்சிடு யா அல்லாஹ்ண்டு முறையாக தௌபா செஞ்சா ஜினா செஞ்சவனையும் கூட அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ் அல் கஃபாராக இருக்கிறான், அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான், அல்லாஹ் சத்தாராக இருக்கிறான், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனால் அடுத்தவனை பற்றி, மூணாவது ஆளை பற்றி நாங்கள் பேசி போட்டு நாங்கள் எத்தனை உம்ரா செஞ்சாலும் எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாலும் எவ்வளோ துவா கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுவானா, ஏண்ட கடமையில் குறைபாடு செஞ்சிருந்தா நான் மன்னிப்பேன், பிரச்சனை இல்லை. நீ ஏண்ட ஒரு அடியானுடைய விஷயத்திலேயா நீ பேசியிருக்கிறாய், ஏண்ட அடியானுடைய ஹக்கிலேயா நீ குறைபாடு செஞ்சிருக்கிறாய், என்னுடைய அடியாண்ட மானத்திலேயா நீ விளையாடி இருக்கிறாய், அவனுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்காத வரையில் நான் மன்னிக்க மாட்டேன். பாருங்க பார்ப்போம். ஜினாவை கூட அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் அடுத்தவனை பற்றி பேசி போட்டு அவனுக்கிட்ட போய்த்து நாங்கள் மன்னிப்பு கேட்போமா? இன்றைக்கு தெரிஞ்சவங்களை பற்றி பேசுகிறோம், தெரியாதவங்களை பற்றி பேசுகிறோம், நல்லா கண்டவங்களை பற்றி பேசுகிறோம், காணாமல் மீடியாவில் வர செய்திகளை கேட்டு போட்டு அவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அவனுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போமா? மன்னிப்பு கேட்க மனம் வருமா? இப்படி தான் மச்சான், இப்படி தான் நானா, இப்படி உங்களை பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் பேசிட்டேன், உங்களோட மானத்தில் நான் தான் விளையாடினேன், உங்களோட கல்யாணத்தை நான் தான் உடைச்சேன், உங்களோட விஷயத்தில் நான் தான் இட்டு கட்டினேன், நாங்கள் சொல்லுவோமா? சொல்கிறதுக்கு மனம் வருமா? சொல்ல மாட்டோமே. சுப்ஹானல்லாஹ். அப்போ அவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கல, மௌத்தா போய்த்தார். ஒருத்தரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் மூட்டில், அடுத்த நாள் அவர் மௌத்தா போய்த்தார். கபருடியில் போய் மன்னிப்பு கேட்குறியா? எவ்வளோ பெரிய பாவம் சகோதரர்களே. அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு பாவம் தான் மூணாவது ஆளை பற்றி பேசுறது. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பான உலமாக்களே, நிர்வாகிகளே, மூணாவது ஆளை பற்றி பேசுகிற பழக்கம் இருக்குதா? வாழ்க்கையில் ஹராம் பண்ணுங்க, வாழ்க்கையில் சத்தியம் செஞ்சு அந்த பாவத்திலிருந்து மீண்டு வாங்க. ஏனண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஹாபாக்களை பார்த்து, அத்ததரூனமல் கீபா, சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, கீபத்துண்டா என்னென்று தெரியுமா, புறமுண்டா என்னென்று தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு அல்லாஹ் ரசூலு ஆலம், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியுமுண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்தினாங்க, உங்களோட சகோதரன் விரும்பாத உண்டு, உங்களோட சகோதரன் விரும்பாத ஒரு விஷயத்தை அவர் இல்லாத நேரத்தில் பின்னால் பேசுறது. 3 பேர் பேசிக்கொண்டிருப்பாங்க, ஒருத்தர் போனதுக்கு பிறகு அவன் இறச்ச பின்னால் தின்றது. இதுதான் புறமுண்டாங்க. ஏன் அவரோட நல்லெண்ணம் இருக்கும்னா அவரை முன்னு சொல்லலாமே, அவரை முன்னு சொல்லி திருத்தி கொள்ளுங்கப்பா, அவங்கள்ட்ட குறை ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம். அவருக்கு பின்னாலேயும் பேசுகிறோம், அவருக்கு முன்னால் பேசினால் பிரச்சனை வரும்னு பின்னால் பேசுகிறோம். இதுதான் புறமுண்டாங்க. அப்போ சஹாபாக கேட்டாங்க, யாரை சொல்லுதா? உள்ளதை பேசினால்தான் புறம். அப்போ இல்லாத பேசினா பஹத்தா, நீங்கள் இட்டு கட்டிட்டீங்க, இல்லாதவண்ட இட்டு கட்டிட்டீங்க, பெரிய பாவத்தை செஞ்சிட்டீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க விளக்கம் கொடுத்தாங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் தொழுவுறாங்க, ஓதுறாங்க, குர்ஆன், காலமால திக்ரு மிஸ் ஆகுது இல்லை, தாடி சுப்ஹானல்லாஹ், வெளி அடையாளத்தில் முஸ்லீம்களாக வாழ்கிறோம். நீண்ட தாடி சுப்ஹானல்லாஹ், ஜுப்பா வேணுமா, அபாயா வேணுமா, ஃபேஸ் கவர் வேணுமா, வெளி அடையாளத்தில் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு பண்பாடு ரீதியாக அஹ்லாக்கு ரீதியாக சுப்ஹானல்லாஹ் மிச்சம் கீழே போய் கொண்டிருக்கிறோம். நாளைய கியாமத்தில் மீசானுடைய தராசை பாரமாக்குறது என்னதுண்டா அல் அஹ்லாக்குன்னு வந்திருக்குது. பண்பாடு, நல்ல பண்பாடு இருக்கணும், நல்ல அஹ்லாக் இருக்கணும். இதை பற்றி நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சிலவங்க நாளைக்கு கியாமத்தில் வருவாங்க, அமலோட வருவாங்க, தொழுகையோடு வருவாங்க, நோம்போடு வருவாங்க, ஆனால் அவங்க போகிற இடம் நரகம்தான். ஏனண்டா தொழுதிருப்பார், அடுத்தவனை பற்றி பேசியிருப்பார், தொழுது அடுத்தவன முசீபத், குர்ஆன் ஓதி அடுத்தவன முசீபத், வெளி அடையாளங்கள் இஸ்லாமியனாக வாழ்ந்து பண்பாட்டில் ஜீரோவாக போகிறவங்க. நாளைக்கு சொல்லப்படுமா, வக்கது ஷத்த மஹாதா, வக்கத மஹாதா, வாக்கல மஹாதா, வசஃபகத மஹாதா, வரபஹாதா. சுப்ஹானல்லாஹ், இவங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். அல்லாஹ் தொழுதார் என்ன வானத்தில் விளையாடினார், யா அல்லாஹ் தொழுதார் தான் என்ன கல்யாணத்தை உடைச்சார், தொழுதார் ஏண்ட பின்னால் இப்படியெல்லாம் பஜாரில் கதைச்சார், எல்லாம் விசாரிச்சு போட்டு கடைசியில் சும்மா துரிஹ ஃபின்னார், அவர் நரகத்தில் வீசப்படுவார்னு ஹதீஸில் வந்திருக்கு. அதனால் அன்பானவர்களே, மீடியாலேயும் தான், மீடியாவில் பார்த்து போட்டு எத்தனையோ பேர் லைக் பண்ணுறோம், கமெண்ட்ஸ் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், அது யார் எவர் உண்மையான செய்தியா இல்லையா? இன்றைக்கு முக்கியமாக உலமாக்களோட விஷயத்தில், அமைப்புகளோட விஷயத்தில் எவ்வளோ பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். தொழுது பாவம், குர்ஆன் ஓதி பாவம், தஹஜ்ஜுத் தொழுது பாவம். சுப்ஹானல்லாஹ்,
நடித்து கொண்டு நடிகர்களாக உலகத்தில் வாழ்கிறோம். அதனால் அன்பானவர்களே, வாழ்க்கையில் 3வது ஆளை பற்றி, அடுத்தவன முசீபத்தை பற்றி பேசுகிற பழக்கம் உங்களோட வீடுகள் இருக்குதா? உங்களோட வீடுகளுக்குள்ள இந்த பழக்கம் இருக்குதா? ஹராம் பண்ணுங்க. யாரை பற்றி பேசியிருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் முறையாக தௌபா செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. அவங்க மன்னிக்காத வரையில் அல்லாஹும் மன்னிக்க மாட்டான். எனவே இந்த பாவத்திலிருந்து மீளக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.